ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிரோடு இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல்கள். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இயேசு சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரே தரிசனமாகி சொன்ன வார்த்தை தான் வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற இந்த இயேசுவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்று வேதத்தில் திட்டமாய் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ரோமருக்கு எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற போது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுவாய் என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? விடுவிக்கப்படுவாய், மீட்கப்படுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பலவிதமான மாயைகளே சிக்கி கொண்டோம். பிரியமானவர்களே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று இருதயத்தில் விசுவாசித்து ஒவ்வொருவரும் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத சத்தியம். அதில் நீங்கள் இருதயத்தில் கண்டிப்பாய் விசுவாசித்து உங்கள் வாயை திறந்து அறிக்கையிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் அப்படி சொல்வீர்களானால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்பது வேத சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறியாமையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள், இருளிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள், பயத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். காரணம், இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மோடு என்றைக்கும் இருக்கப் போவதில்லை, இருக்கவும் முடியாது. ஒரு நாள் மரித்தே ஆக வேண்டும். எவ்வளவுதான் நம்மை நேசித்தாலும், எவ்வளவுதான் நமக்காக பிரயாசப்பட்டாலும் ஒரு நாள் அவர்கள் யாராயிருந்தாலும் மரணத்தை சந்திக்கத்தான் வேண்டும், மறைந்து போவார்கள். ஆனால் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். எதற்கு? உங்களை ரட்சிக்கும்படிக்கு. You just have to believe and confess with your mouth that Jesus is alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று பலமாய் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. என்ன செய்தார்கள்? பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். They were very sure and they were very strong in their conviction. They not only confessed, they knew for certain. அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் யாரும் அசைக்க முடியவில்லை. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அன்பு சகோதரனே, சகோதரியே, வெறும் கிருபை இருந்தால் போதாது, பூரண கிருபைக்குள்ளே கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஐயா, நான் பூரண கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வீர்களானால் நீங்கள் பலமாய் சாட்சி சொல்ல வேண்டும். You have to witness the living Savior.
ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிற கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து இன்றைக்கு அநேகர் வாக்குவாதம் பண்ணலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போதே சதுசேயர் அவரோடு தர்க்கம் பண்ணினார்களாம். உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை என்று. அவருடைய இயேசு உயிர்த்தெழுந்த பின் அவருடைய சீஷனாகிய தோமா எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஐயா இயேசு தரிசனமானார், அவர் வந்தபோது நீ இல்லையப்பா. அந்த தோமா என்கிற சீஷன் சொல்லுகிறான், நான் நம்பவே மாட்டேன், நான் அவரை தொட்டு பார்க்க வேண்டும், அவர் விழாவிலே தொட்டு பார்க்க வேண்டும், ஆணி அடித்து ஓட்டையான அவர் கையை நான் தொட வேண்டும் என்று சொன்னபோது இயேசு தரிசனமானாராம். இன்றைக்கு அநேகர் வாக்குவாதம் பண்ணலாம், எங்கே இயேசு உயிரோடு இருக்கிறார், அதெல்லாம் வதந்தி என்று. இல்லை பிரியமானவர்களே, கோடிக்கணக்கான மக்கள் அவர் உயிர்த்தெழுந்ததற்கு சாட்சியாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு அநேகரை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பலமாய் சாட்சி சொல்லுங்கள், பூரண கிருபை உங்களுக்கு கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். ஹல்லேலூயா. எதற்கு கிருபை? பூரண கிருபை. டு ஸ்டாண்ட் ஃபார் காட். மென்மேலும் உங்களை கொண்டு தேவன் நிரூபிப்பார். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, வல்லமையிலே வெளிப்பட ஆரம்பித்தது. அப்போஸ்தலர்களால் பலத்த அற்புதங்கள் நடந்தது. அநேகர் இயேசுவை நம்பினார்கள். பிரியமானவர்களே, பலத்த சாட்சியாக நீங்களும் நிற்க கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். There is a demand on you. You have to confess. பலமாய் நீங்கள் சொல்ல வேண்டுமாம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 26-23 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர்களில் முதல் பேரான இயேசு என்று. ஆம் பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் மரித்தாலும் நிச்சயமாக நாமும் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்போம். இது வேத சத்தியம். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் மரித்தாலும் பிழைப்பான். எதற்காக சொன்னார்? எல்லாரும் மரிப்பது உண்மைதான், ஆனால் இயேசுவை நம்புகிறவர்கள் இயேசு வரும்போது அவருக்காக உயிரோடு எழுந்திருப்பார்கள், அவரோடு இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஆகவே இருதயத்திலே விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்வோம். அடுத்தது பலமாய் சாட்சி சொல்லுவோம். அடுத்தது என்ன செய்ய வேண்டுமாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 3 காரியங்களை செலுத்தினார்களாம். கனம் செலுத்தினார்கள், மகிமை செலுத்தினார்கள், ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்த கிருபையை, பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்று அவருக்கு கனத்தை செலுத்துவோம், மகிமையை செலுத்துவோம், ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். Give him the glory and the honor and praise at all times. உங்கள் சூழ்நிலைகளை சார்ந்து இருக்காதிருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை விட மேலே உயிர்த்தெழுந்த இயேசு நின்று கொண்டிருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். இன்னைக்கு யாருமே ஜெயிக்க முடியாத ஒன்று மரணம். மரணம்தான் இன்றைக்கு எல்லாரையும் விழுங்கி விடுகிறது. ஆனால் மரணத்துக்கு மரணத்தை உண்டு பண்ணின இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையே ஜெயிப்பாரானால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஜெயிக்க உதவி செய்ய மாட்டாரா? மேற்கொள்ள உதவி செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார்.
நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் செலுத்தி கொண்டே இருங்கள். பிசாசுக்கு கனம் செலுத்தாதிருங்கள், பிசாசை மகிமைப்படுத்தாதிருங்கள், உங்கள் பிரச்சனைகளை மகிமைப்படுத்தாதிருங்கள், உயிரோடு இருக்கிறவரை மகிமைப்படுத்துங்கள். He is greater than all your needs and your problems and your situations and circumstances. அவரையே மகிமைப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கிறவரை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வேதம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். They fell flat before the everlasting God. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு யாரை தொழுது கொள்ள வேண்டும்? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புதமான காட்சி. எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவரே மெய்யான தேவன், நித்திய ராஜா, அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:3 அவர் உயிரோடு இருக்கிறதை திருஷ்டாந்தமாக கண்டார்கள். அவர் மரித்து உயிரோடு எழுந்த பின்பு 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பல திருஷ்டாந்தங்களினாலே அவர் உயிரோடு இருக்கிறதை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை தொழுது கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, நாம் குனிந்து பணிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவரை தொழுது கொள்ளுவதென்றால் என்ன? யூ பவ் டவுன் பிஃபோர் ஹிம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரியவர். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை ஆசீர்வதித்து பூரண கிருபை தருவாராக. நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. மரணம் முடிவல்ல, மரணத்துக்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டென்று, இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறதே. அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாயிருக்க, உம்மை நாங்கள் பலமாய் சாட்சி சொல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஒவ்வொரு மேலும் பூரண கிருபை இருக்கட்டும். இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே. ஆம் சுவாமி, ஒருவராகிலும் சோர்ந்து போகக்கூடாது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் வாழ்க்கையில் காணும்படி, அனுபவிக்கும்படி உதவி செய்யுங்க. எப்பொழுதும் உம்மையே தொழுது கொள்ள, கனப்படுத்த, ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். அற்புதங்களை காணட்டும், அணைத்து கொள்ளும். ஒவ்வொரு வீட்டிலேயும் உயிர்த்தெழுந்த இயேசு இருப்பீராக, தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.